வெல்கம் டு MH மேக் சேனல். 9ஆம் வகுப்பு அளவியல் சாப்டரில் பயிற்சி 7.1 8வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஒரு பூங்காவானது நாற்கர வடிவில் உள்ளது. அந்த பூங்காவின் பக்க அளவுகள் முறையே 4 அளவுகள் கொடுத்துட்டாங்க மற்றும் முதல் 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் வந்து செங்கோணம். இந்த 2 பக்கத்துக்கு இடையே உள்ள கோணம் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, செங்கோணம் எனில் பூங்காவின் பரப்பை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், அதில் ஒரு நாற்கரம் வரைகிறோம். அதில் முதல் 2 பக்கம் வந்து செங்கோணம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதனால் நம்ம செங்கோணமாக போட்டுக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது ஒரு நாற்கரம் நாமளாக வரைஞ்சிக்கிறோம். இப்போ ABCDன்னு கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 90. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 15 மீட்டர். ரெண்டாவது அளவு வந்து 20 மீட்டர். ரெண்டாவது அளவு 20 மீட்டர். மூணாவது அளவு 26 மீட்டர். நாலாவது அளவு 17 மீட்டர். ஓகேங்களா, போன சம் போட்ட மாதிரியே தான். இப்போ இந்த நாற்கரத்தை இப்படி ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா என்னவா மாறிடுது, 2 முக்கோணமாக மாறிடுது. ஓகேங்களா, இது பாருங்கள் செங்கோண முக்கோணமா, செங்கோண முக்கோணம்னா இதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது கர்ணம். பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாமா? அப்படின்னா செங்கோண முக்கோணம் ABCயில் எப்படி போடலாம்? AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். AC ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 15 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர். 15 225 ப்ளஸ் 20 ஸ்கொயர் எவ்வளவு? 400. இதை கூட்டினோம்னா 625. அப்படின்னா AC நம்மளுக்கு என்ன வரும்? 25 625 மீட்டருங்கிறதுனால இது வந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம், மீட்டர். அப்படின்னா 25 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சுங்களா இந்த அளவு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், போன கணக்கு போட்ட மாதிரியே இது பாருங்கள், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம்னு போட்டுக்கலாமா? அப்படின்னா முக்கோணம் ABCயின் பரப்பு சமம் அரை இன்ட்டு BH. ஹாஃப் போட்டுக்கிட்டேன். அடிப்பக்கம் வந்து 15, உயரம் வந்து 20. இதை அடித்தோம்னா நம்மளுக்கு 10. இது எவ்வளவு? 150 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து முக்கோணம் ABCயின் பரப்பு. ஓகேங்களா, அடுத்தது முக்கோணம் ACDயில். முக்கோணம் ACDயில் ABC எடுத்துக்கலாமா? A வந்து 25 மீட்டர், B வந்து 26 மீட்டர், C வந்து 17 மீட்டர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? S கண்டுபிடிப்போமா? A + B + C / 2. A வந்து 25, B 26, C வந்து 17/2. 6 5 கூட்டினா 11, 11 7 கூட்டினோம்னா 18, மீதி 1 2 4 6. 2 அளவு வைக்கிறோம், 34 மீட்டர். இப்போ ஃபார்முலா போடலாமா? முக்கோணம் ACDயின் பரப்பு சமம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A இன்ட்டு S மைனஸ் B இன்ட்டு S மைனஸ் C. S எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 34. 34 மைனஸ் A எவ்வளவு? 25. அடுத்தது 34 மைனஸ் 26. அடுத்தது 34 மைனஸ் 17. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டுக்கிட்டோம், 34 போட்டுக்கிட்டோம். 34ல் 25 போயிடுச்சுன்னா 9. பாருங்கள், 34 25 போயிடுச்சுன்னா 9. அடுத்தது 34 26 போயிடுச்சுன்னா 8. 34 17 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 17. ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ அடுத்தது போடலாமா? இப்போ அடுத்தது எப்படி போடலாம்? 34 எப்படி பிரிக்கலாம்? 2 17 34. பாருங்கள், 7 2 14, மீதி 1 ஒரு 2 1 3. அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. 9 எப்படி பிரிக்கலாம்? 3 9. 2 எப்படி பிரிக்கலாம்? 8 எப்படி பிரிக்கலாம்? 2 2 4 4 2 8. 17 பிரிக்க முடியாது, அப்படியே போட்டுக்கிட்டேன். பாருங்கள், 1 2 3 4 2க்கு 2 2 எடுத்துக்கிட்டேன். 2 17க்கு 1 17, 2 3க்கு 1 3. பாருங்கள், 2 2 4 நான் 3 12 இன்ட்டு 17. அப்படின்னா 17ஐயும் 12ஐயும் பெருக்கிறோம். 7 2 14, மீதி 1 2 1 3. ஓகேங்களா, 4 204 கூட்டினா அப்படின்னா 204 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து முக்கோணம் ACDயின் பரப்பு. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த இடத்துல போடுவோம். இப்போ நாற்கரம் ABCDயின் பரப்பு. ஓகேங்களா, இதுக்கு நம்ம என்ன போடணும்? முக்கோணம்
ஏபிசியினுடைய பரப்பு. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ப்ளஸ் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், முக்கோணம் ஏசிடியின் பரப்பு. எவ்வளோ ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு பாருங்கள், 150 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா 150 போட்டுக்கிட்டேன், இங்கே 204 போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அப்படின்னா இதை கூட்டினோம்னா 4 5 3 அப்படின்னா 354 மீட்டர் ஸ்கொயர். எது நாற்கரம் ஏபிசிடியினுடைய பரப்பு 354 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 9வது சம் பாருங்கள். ஒரு நிலமானது சாய் சதுர வடிவில் உள்ளது. நிலத்தின் சுற்றளவு 160 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 48 மீட்டர் எனில் அந்த நிலத்தின் பரப்பை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சாய் சதுரம் எப்படி இருக்கும்னா 4 பக்கமும் சமமாக தான் இருக்கும். சரிங்களா? அதில் நிலத்தினுடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றி இருக்கிறனுடைய அளவு 160, அதனுடைய ஒரு மூலைவிட்டத்தினுடைய அளவு 48 மீட்டர் எனில் அந்த நிலத்தினுடைய நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? ஒரு சாய் சதுரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும், 4 பக்கமும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 4 பக்கங்கிறனால 4A 160 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா 160 4ஆல் வகுத்தா ஏ எவ்வளவு, 40 மீட்டர். ஓகேங்களா? இப்போ அப்படின்னா இந்த பக்கம் 40, இந்த பக்கம் 40, இந்த பக்கம் 40, இந்த பக்கம் 40. மூளை விட்டங்கிறது இது ஒன்று இது ஒன்று. நம்மளுக்கு மூளை விட்டம் ஒரே மாதிரி இருக்காது. இந்த மூளை விட்டம் நம்ம 48ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? மூளை விட்டம் நம்மளுக்கு 48 மீட்டர். இப்போ பாருங்கள், சாய் சதுரத்தினுடைய இந்த பரப்பு தானே கேட்டிருக்காங்க மொத்தமாக. அப்போனா பாருங்கள், இந்த பக்கம் 40 40 48 40 40 48. ஓகேங்களா? அப்போனா ஒரு பக்கம் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ரெண்டு தடவை போட்டு கூட்டினோம்னா ஆன்சர் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போனா ஃபஸ்ட்டு நம்ம என்ன வச்சுக்கலாம், ஏபிசின்னு வச்சுக்கலாம். அப்போனா நம்ம பேர் கூட கொடுத்துக்கலாம், ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா முக்கோணம் ஏபிடியின் பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஏ 40, பி 48 மீட்டர் எல்லாமே, சி 40ன்னு வச்சுக்கலாம். இப்போ எஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஏ 40, பி 48, சி 40 பை 2. 8 போட்டுக்கிறோம், 4 8 12 64 மீட்டர். எஸ் 64 மீட்டர். அடுத்தது பரப்பு கண்டுபிடிக்கணும். பரப்புக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இப்போ எஸ் நம்மளுக்கு எவ்வளவு, 64. 64 மைனஸ் 40, ஏங்கிற இடத்துல 40. அடுத்தது 64 மைனஸ் 48. அடுத்தது 64 மைனஸ் 40 போட்டாச்சுங்களா? இப்போ நம்ம என்ன போடுறோம், 64 போட்டாச்சு. 64ல் 40 போயிடுச்சுன்னா 24. அடுத்தது 64 48 போயிடுச்சுன்னா 14ல் 8 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 6 16. ஓகேங்களா? அடுத்தது 64ல் 40 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 24. இப்போ 64க்கு நம்ம தானா வகுத்தல் போட்டு பார்க்குறோம். 2 போட்டிங்கன்னா 32, 2 போட்டிங்கன்னா 16, 2 போட்டால் 8. மறுபடியும் எத்தனை போடுறோம், நம்மளுக்கு தான் தெரியும், 8ன்னா 3 2. அடுத்து 24க்கு போடுறோம். 2 போட்டிங்கன்னா 12, 2 போட்டால் 6, 2 போட்டால் 3. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து 2 போட்டிங்கன்னா 8 2 16. 8க்கு தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? எத்தனை 2 3 2. இப்போ 64க்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 போடணும். 3 4 5 6. 24க்கு என்ன பண்ணணும், 1 2 3 2 போட்டுட்டு ஒரு 3 போடணும். 16க்கு எத்தனை 2 4 2 போடணும். ஓகேங்களா? மறுபடியும் 24க்கு பாருங்கள், 3 2 போட்டு ஒரு 3 போட்டாச்சா? பாருங்கள் எத்தனை 3 இருக்குது பாருங்கள், 1 2 3 தான் இருக்குது. அப்படின்னா ஒரு 3 போட்டுக்கிறேன், 2 மட்டும் எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குது. 16ன்னா எத்தனை போடணும், 8 போடணும். ஓகேங்களா? 2 2 4 4 2 8 8 2 16.
இதையும் பெருக்கிங்கன்னா 2 2 4 4 2 8 8 2 16 16 16 எத்தனை 256 அப்படி ஷார்ட்டாக பெருக்கி பழகிக்கோங்க. இப்போ 6 3 18 மீதி 1 I 3 15 1 16 மீதி 1 6 1 7 புரியுதுங்களா? அதாவது 64க்கு தானாவுத்தல் போட்டாச்சு. 64ல் 40 பேசுனா 24, 64 48 பேசுனா 16, 64 40 பேசுனா 24. 64க்கு தானாவுத்தல் போட்டால் எத்தனை 2 6 2 ஓகேங்களா? அடுத்து 24க்கு போடுறேன் 3 2 ஒரு 3. 16க்கு போட்டால் எத்தனை 2 4 2. மறுபடியும் 24 இருக்கிறனால இதை போட்டாச்சு. இப்போ இதில் 16 2க்கு நான் எத்தனை 2 எடுத்துக்கிறேன் 8 2 எடுத்துக்கிறேன். 8 2ல் 2 2 4 4 2 8 8 2 16 4 2 பெருக்கினா நம்மளுக்கு 16 தான் நீங்கள் வந்துச்சு. இப்போ 16 16 256 256ஓட ஒரு 3 பெருக்கினா நம்மளுக்கு 768. இது வந்து ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பு. இப்போ நம்மளுக்கு சாய் சதுரத்தின் பரப்பு தானே வேணும். சாய் சதுரத்தின் பரப்பு அப்படின்னா ஒரு முக்கோணத்துக்கு 768 அப்படின்னா இன்னொன்றுக்கு என்னதான் வரும் நம்மளுக்கு 768 தான் வரும். இப்போ ரெண்டையும் கூட்டிக்கலாமா? 8 8 கூட்டினா 16 மீதி 1 6 6 கூட்டினா 12 1 13 மீதி 1 7 7 கூட்டினா 14 1 15 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா அந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு 1536 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் சம். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். 10வது சம் பாருங்கள். ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் அளவுகள். ஒரு இணைகரம் அப்படிங்கிறது 4 பக்கம் ஓகேங்களா? அதில் எதிரெதிர் பக்கங்கள் நம்மளுக்கு சமமாக இருக்கும். அதனுடைய பக்க அளவுகள் 34 மீட்டர் 20 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தினுடைய அளவு எவ்வளவு 42 மீட்டர் எனில் அந்த இணைகரத்தினுடைய பரப்பை நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இணைகரங்கிறது நம்மளுக்கு இப்படி இருக்கிறது தான் இணைகரம் ABCD ஓகேங்களா? அதில் 2 ஒரு மூலை விட்டம் போட்டோம்னா 2 நம்மளுக்கு முக்கோணம் கிடச்சிரும். இப்போ அதனுடைய அளவுகள் அடுத்தடுத்தது 34 மீட்டர், அடுத்தது 20 மீட்டர். அப்படின்னா இங்கே 34னா மேலேயும் எவ்வளோ தான் நம்மளுக்கு 34 தான், இங்கேயும் 20 தான். இப்போ மூலை விட்டம் நம்மளுக்கு 42 மீட்டர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ 2 முக்கோணம். இப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம் எடுத்துக்கிறோம். முக்கோணம் ABCயில் A 34 மீட்டர், B 20 மீட்டர், C 42 மீட்டர். எல்லா சமமும் ஒரே மாதிரி தான். இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக பரப்பு கண்டுபிடிச்சி கூட்டிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுலேயும் பாருங்கள், இந்த பக்கம் 34 20 42, இங்கேயும் அதே தானே. அப்படின்னா இங்கே வரதனுடைய பரப்பு தான் இங்கேயும் வரும். அப்படின்னா 2 தடவை போட்டு கூட்டணும்னா ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதில் S = என்ன ஃபார்முலா? A + B + C / 2. A 34, B 20, C 42/2. கூட்டினோம்னா என்ன வரும்? 4 2 கூட்டினோம்னா 6, 4 2 6, 6 3 9. இது வலிச்சம் வகுத்து என்ன வரும்? 4 2 8 மீதி 1னா 16னா 8 2 16 மீட்டர். S 48 மீட்டர். இப்போ முக்கோணம் ABCயின் பரப்பு அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்ம் என்னது? S × S - A × S - B × S - C. S 48, அடுத்தது S - A 34, B 20, அடுத்தது 48 - C நம்மளுக்கு 42. 48 போட்டாச்சுங்களா? இன்ட்டு 48ல் 34 போயிடுச்சுன்னா 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. அடுத்தது கழிச்சோம்னா 28, அடுத்தது கழிச்சோம்னா 6. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 48க்கு போடுறோம். 2 போட்டிங்கன்னா 24, 2 போட்டிங்கன்னா 12, 2 போட்டிங்கன்னா 6, 6னா 2 3 6. அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 × 4 2 ஒரு 3. இப்போ 14 எப்படி பிரிச்சிருக்கோம்? 7 2 14. ஓகேங்களா? 28 எப்படி பிரிக்கலாம்? 2 போட்டிங்கன்னா 14, மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 7. அப்படின்னா 2 × 2 × 7. 6 எப்படி பிரிக்கலாம்? 2 3 6. பாருங்கள், 2 7க்கு ஒரு 7 போட்டுக்கிட்டேன், 2 3க்கு ஒரு 3 போட்டுக்கிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 2க்கு பதிலாக எத்தனை 2 போடலாம்? 4 2 போடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா இல்லையா? இப்போ 7 3 21, 2 2 4, 4 2 8, 8 2 16. இப்போ 21ஐயும் 16ஐயும் பெருக்கிறேன். 1 6 6 6 2
12 ஒரு 1 ஒரு 2 2 6 3 3 அப்போனா 336 மீட்டர் ஸ்கொயர். அப்போனா இணைகரத்தின் பரப்பு அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், ஒரு முக்கோணத்துக்கு 336 அப்படின்னா இதுவும் எத்தனை தான் 336 தான். அப்படின்னா 336 ப்ளஸ் 336 போட்டுரும். இல்லை 2 336 கூட்டலாமா, 6 6 கூட்டினா 12 மீதி 1 3 3 கூட்டினா 6 1 7 3 3 கூட்டினோம்னா 6 அப்படின்னா 672 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அவ்வளோதான் சம்மு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லாமே ஹெரான்ஸ் ஃபார்முலா வச்சு தான் போடுறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஒரே மாதிரி அளவுகள் இருந்தால் 2 முக்கோணம் இருக்கிறனால பரப்பு கண்டுபிடிச்சி 2 தடவை போட்டு கூட்டிக்கிறோம். இல்லை அப்படின்னா 2ஆல் பெருக்கினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா, 2 தடவை பெருக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த பயிற்சி ஃபுல்லாகவே ஹெரான்ஸ் ஃபார்முலா தான். சரிங்களா, இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.